அவன் எந்த தப்புமே பண்ணல. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? ஆமாப்பா. ஏன்டா அவன் என்னடா தப்பு பண்ணா? அவன் எந்த தப்புமே செய்யலன்னா என்னைக்கும் நடந்த ஆக்சிடென்ட் இப்ப அவன் கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ்கார வீட்டுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டானா. நாங்க போய் கேட்டா அவனை வெளியில விட மாட்டேன்றான். விசாரணைன்னு சொல்லி உள்ள வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னா. அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானா. பாவண்ணா மாற. அண்ணா நீயே சொல்லு, அவன் அப்படிலாம் செய்யறவனா? உன் புள்ள கொலை செய்வானா? நீயே சொல்லு. என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டான்னா. நானும் கார்த்தி வீராவோ உன்னை பாக்குறதுக்கு கடைக்கு வந்தோம். அங்க ஏதோ இன்கம் டாக்ஸ் ஆளுங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி எங்களை கடைக்குள்ளேயே விடல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த இன்ஸ்பெக்டர் மாறனை விட மாட்டேங்கிறான். மாறன் ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாதுன்னா அண்ணா அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுனா. அண்ணா வந்தவங்க கிட்ட வாரண்ட் இருந்துச்சா? ஆஹா இல்லப்பா, விசாரணைன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்கான்? அப்பா எவிடன்ஸ் இருக்கு, சாட்சி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஆனா கேட்டா எந்த டீடைல் அவங்க சொல்ல மாட்டாங்கப்பா. அவன் பொறுப்பு இல்லாதவன், கவனக்குறைவால் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க இப்படி சொல்றாங்கன்னா எப்பவோ செஞ்ச ஒரு தப்பு இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்தை துரத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து நான் அவனை கண்டிச்சு வளர்த்தேன். எங்க வந்து நிக்கிறான் பாத்தியா? அண்ணா அவனை திட்டாதனா. உண்மையை சொல்லனா. அவங்க சாவுக்கு அவன் காரணம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அத்தை. அவனை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. மாமா, உங்க புள்ள எங்க அண்ணனை கொண்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார். அப்புறம் எப்படி நீ அவங்க பையனை லாக்அப்ல வைக்கலாம்? இல்ல சார், அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கல. கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணாரு, அதான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா. உன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட பிளாக் மார்க் இருக்கு. பல ஸ்டேஷனை தாண்டி தானே இங்க வந்திருக்க. இங்க வந்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் இல்ல சார், இந்த கேஸை முடிக்கணும், அதான். இங்க பாரு, உனக்கு அந்த கேஸ்ல டவுட் இருந்தா உனக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேளு. உன் இஷ்டப்படி ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படி நீ கை வைக்கலாம்? அதுவும் விசாரணை என்ற பேர்ல கூட்டு வந்து அடிச்சிருக்க. இப்போ உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இது வரைக்கும் நீ சஸ்பெண்ட் தான் ஆன. இதுக்கப்புறம் நீ டிஸ்மிஸே ஆயிடுவ. சாரி சார். இங்க பாரு, ஒருத்தரை விசாரணை பண்ணணும்னா அவருக்கு லீகலா சம்மன் அனுப்பணும்னு உனக்கு தெரியாதா? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வந்தானே நீ, இல்ல நேரடியாவே இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியா? அவங்க பையனை வீட்டுக்கு போய் இழுத்துட்டு வந்திருக்க. முதல்ல அவருக்கு சாரி சொல்லிட்டு அவர் பையனை அனுப்பி விடு. இதுக்கு மேல நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஆக்சிடென்ட் பண்ண உடனே அவர் பையனை ஸ்டேஷன் கொண்டு வந்து ஒப்படைச்சவரியா அவரு? அவர் வீட்டுல போய், சரி நான் லைன்லயே இருக்கேன், நீ ராமச்சந்திரன் சார் கிட்ட சாரி கேளு. சாரி சார். போன அவர்கிட்ட கொடு. சார் சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார், நான் வைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. என் பையன் மேல தப்பு இருந்துச்சுன்னா
நானே தரன்னு இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுருப்பேன். ஆனா செய்யாத தப்புக்கு அவன் மேல யாராவது பழி போட நினைச்சா யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். கார்த்திக், டிவோர்ஸ் நோட்டீஸ் எங்க வச்ச? எப்பயே கையிலே வச்சு சுத்திட்டு இருப்பியே. எதுக்கு கேக்குற? கூட அதான் எதுக்குன்னு கேக்குறல, சொல்ல. சைன் பண்ணி கொடுத்துறேன், குடு. சைன் பண்றியா? ஆமா, உன் ஹேண்ட்பேக் எங்க? எப்பயும் அதிலே வச்சு சுத்திட்டு இருப்பியே. வந்ததுல இருந்து அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க வச்சிருக்க? என்ன பாத்துட்டு இருக்க? அன்னைக்கு அப்பா கைக்கு போனதுக்கு அப்புறம் புதுசு வாங்கி வைக்கலையா? வச்சிருப்பியே, நீ தான் கேடியாச்சு. சரி, வாங்கலன்னா லாயருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லு. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஏய், பாத்து. இப்ப குடிக்கிறது வேற இல்லையா, அதான் ஒரு மாதிரி வலிக்குது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் லாயருக்கு கால் பண்ணு. என்ன இப்ப என்ன திடீர்னு? நீ தானடி கேட்டுக்கிட்டே இருந்த. நானும் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீ வெயிட் பண்ணதெல்லாம் போதும். நான் கையோட சைன் பண்ணி கொடுத்துட்றேன். நீ உன் வாழ்க்கையை பாரு.